நத்தம் அருகே மணல் ஏற்றி வந்த டிப்பர் லாரி சாலையில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டதில் ஒருவர் காயமடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சானார்பட்டியில் இருந்து ஈச்சர் வேன் ஒன்று மணல் ஏற்றி கோபால்பட்டி நோக்கி வந்து கொண்டிருந்த போது தலையாரிப்பட்டியைச் சேர்ந்த முருகன் என்பவர் இருசக்கர வாகனத்தின் சாலையின் குறுக்கே வந்துள்ளார். அப்போது இருசக்கர வாகனத்தின் மீது மணல் ஏற்றி வந்த வேன் மோதி தலைக்குப்புற கவிழ்ந்து விழுந்து விபத்து ஏற்பட்டதில் இருசக்கர வாகனத்தில் வந்த முருகன் என்பவர் காயமடைந்து திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் போலீசார் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் IMA டாக்டர் அசோசியேஷன் சார்பாக 6 PM to 6 PM போராட்டமானது அறிவிக்கப்பட்டது. சென்னையில் அரசு மருத்துவர் பாலாஜியை இளைஞர் ஒருவர் கத்தியால் குத்திய சம்பவம் மருத்துவமனை வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் இந்திய மருத்துவர் சங்கங்களின் மாநில தலைவர் டாக்டர் அபுல் ஹாசன் ஈரோடு மாவட்டம் IMA டாக்டர் அசோசியேஷன் சார்பாக 6 PM to 6 PM போராட்டம் நடைபெற உள்ளதாக செய்தியாளர்களிடம் பேட்டியளித்துள்ளார். பேருந்து நிறுத்தத்தில் நிற்கும் பெண்களை அரசு பேருந்து ஓட்டுநர்கள் ஏற்றி செல்வதில்லை என பெண்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் இருந்து ஆண்டிப்பட்டி செல்லும் சாலையில் ஜெயமங்கலம் காவல் நிலையம் பின்புறம் உள்ள 50க்கும் மேற்பட்ட ஏக்கர் வயல்வெளிகளில் நெல் நடவு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் அதிக அளவில் பெண்கள் நடவு பணிக்காக சென்று வருகின்றனர். இந்நிலையில் நடவு பணிகளை முடித்துவிட்டு நாள்தோறும் ஜெயமங்கலம் காவல் நிலையம் முன்பாக உள்ள பேருந்து நிறுத்தத்தில் நிற்கும் பெண்களை அரசு பேருந்து ஓட்டுநர்கள் ஏற்றி செல்வதில்லை என பெண்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். சங்கராபுரம் அருகே பகுதி நேர ரேஷன் கடை அமைத்து தர அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள மூக்கனூர் கிராமத்தில் பட்டியல் இன மக்கள் ரேஷன் பொருட்கள் வாங்க 2 கிலோமீட்டர் தூரம் செல்லும் அவல நிலையில் உள்ளனர். இதனால் வயதானோர், குழந்தைகளை வைத்திருக்கும் பெற்றோர் சிரமப்பட்டு வருவதால் பகுதி நேர ரேஷன் கடை அமைத்து தர அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பள்ளிப்பாளையம் காவேரி RS ரயில்வே சுரங்கப்பாதையில் மின்விளக்குகள் பழுதடைந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் காவேரி RS பகுதியில் ரயில்வே சுரங்கப்பாதையில் இரவு நேரத்தில் மின் விளக்குகள் எரியாததால் இவ்வழியை இரவு நேரத்தில் செல்லும் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். சுமார் 15க்கும் மேற்பட்ட மின் விளக்குகளில் 3 மின் விளக்குகள் மட்டுமே எரிவதால் போர்க்கால அடிப்படையில் மின் விளக்குகளை சரி செய்து வாகன ஓட்டிகளின் அச்சத்தை போக்கும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். சீர்காழி அரசு மருத்துவமனையில் செவிலியர் இல்லாததால் தானே கட்டுப்போட்டுக் கொண்ட நோயாளி குறித்த வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அரசு மருத்துவமனையில் காலில் அடிபட்டு சிகிச்சைக்கு வந்த நபர் செவிலியர் இல்லாததால் தானே அங்கிருந்து மருந்தை கொண்டு கட்டுப்போட்டுக் கொண்ட காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இது குறித்து தலைமை மருத்துவரிடம் பேசுகையில் இந்த சம்பவம் இரவில் நடந்த சம்பவம் எனவும் இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். புகையிலை பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்ட சட்டப்பணிகள் குழு சார்பில் புகையிலை மற்றும் போதைப் பொருட்கள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி CSI ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த பேரணியில் தாராபுரம் காவல்துறை கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார், வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் கலைச்செல்வன், சங்க செயலாளர் ராஜேந்திரன், பள்ளியின் தலைமை ஆசிரியர் உட்பட 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். மறைந்த முன்னாள் திமுக MLA கோதண்டம் உடலுக்கு நேரில் சென்று துணை முதலமைச்சர் அஞ்சலி செலுத்தினார். குன்றத்தூர் அடுத்த மணஞ்சேரி பகுதியைச் சேர்ந்த கோதண்டம் என்பவர் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியில் 2 முறை திமுக MLA-வாக பதவி வகித்து வந்தார். இந்நிலையில் வயது மூப்பு மற்றும் உடல் நலக்குறைவு காரணமாக கோதண்டம் உயிரிழந்த நிலையில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் சென்று மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தி அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். தமிழக ஆதிவாசி அமைப்புகளின் கூட்டமைப்பு சார்பில் மாவட்ட வன அலுவலரிடம் மனு அளித்தனர். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வன சரகத்திற்கு உட்பட்ட பகுதியில் உள்ள பொதுமக்கள் வன உரிமை சட்டம் நடைமுறைப்படுத்த கோரியும் தவறு செய்யும் வனத்துறை அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் தமிழக ஆதிவாசி அமைப்புகளின் கூட்டமைப்பு சார்பில் மாவட்ட வன அலுவலரிடம் மனு அளித்தனர். இதில் தமிழக ஆதிவாசி அமைப்புகளின் கூட்டமைப்பு
மாநில பொதுச் செயலாளர், 5வது அட்டவணைக்கான பிரச்சார குழு ஒருங்கிணைப்பாளர், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர், மனித உரிமை கூட்டணி தலைவர் உள்ளிட்ட பழங்குடியின மக்கள் உடன் இருந்தனர். வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்களுக்கான ஆலோசனை கூட்டம் புதுக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி வாக்காளர் பட்டியல் தொடர்பான சிறப்பு முறை சுருக்க திருத்தம் வருகிற 16, 17 மற்றும் 23, 24 ஆகிய 4 தினங்களில் புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து வாக்குச்சாவடி மையங்களில் சிறப்பு முகாம் நடைபெற உள்ளது. இந்த முகாமில் பணிபுரியும் வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்களுக்கு புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி உதவி வாக்காளர் பதிவு அலுவலர் மற்றும் வட்டாட்சியர் பரணி தலைமையில் முகாமில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.